அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்ட குரூப் கேர்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 10 ப்ராப்ளமே ஹைலி இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன் தான். ஸோ நோட் பண்ணி எழுதுங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன் வந்து ஒரு 7 புக்லெட் கொடுத்துட்டு வரேன். இந்த 7 புக்லெட்ஸ் வந்து ஃபுல் செட்டாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, ஸோ வேணுன்றவங்க இந்த புக்லெட்ஸ் வாங்கி இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிடுங்க. டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7 புக்லெட் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து கொரியர் வந்துடும். ஸோ 7 புக்லெட் ஒட்டுக்கா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். In a diagonal group Dn, n greater than or equal to 3 சொல்லிட்டாங்க. How many rotations have an order exactly n by 2 அப்படின்னு கேட்குறாங்க. when d divides n இருக்கிறச்சு pi Euler function of n by d, இதுதான் அதுக்கு ஆன்சர். ஓகே, in a diagonal group Dnல rotations, how many rotations have exactly order n by 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா pi of n by d. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷனுடைய ஆர்டர் எக்ஸாக்ட்லி n by 2 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹவு மெனி ரொட்டேஷன்ஸ் ஹவ் ஆர்டர் எக்ஸாக்ட்லி n by 2 அப்படின்னு கேட்டால் பை ஆஃப் n by d when d divides n இருக்கிறச்சு நோட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ஆர் தேர் இன் டைகோட்டல் குரூப் dn. ஸோ n இஸ் ஈவன் 2 ஆர்டர் எலமெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 ஆர்டர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா n+1, ஏன்னா n எலமெண்ட்ஸ் ரொட்டேஷன் ஆர் ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சிரும். அதில் வந்து 2 ஆர்டர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா n+1 எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ டோட்டலாக இது எவ்வளோ இருக்குன்னா n+1 எலமெண்ட்ஸ். டிஎன்ல ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, இது ஆர்டர் வந்து 2n. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா n ரொட்டேஷன்ஸ் இருக்கும், அதே போல் n ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஐடென்டிட்டியுமே உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அப்படின்னும் போது n ரொட்டேஷன்ஸ் n ரிஃப்ளெக்ஷன்ஸ் கூட ஒரு கவுண்ட் ஆட் ஆகும் ஐடென்டிட்டி எலமெண்ட். டோட்டலாக n+1 வந்துட போகுது. ஓகே, ஸோ அப்போது இந்த கேஸில் நம்பர் ஆஃப் 2 ஆர்டர் எலமெண்ட் இன் டைகோட்டல் குரூப் ஆஃப் ஆர்டர் dn பார்த்தீங்கன்னா n+1. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கெலைன் ஃபோர் குரூப் V4, இந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா EABABன்னு சொல்லிட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த குரூப்பில் எந்த ஒரு நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இதனுடைய ஆர்டர் எல்லாமே வந்து ஆர்டர் ஆஃப் A ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் B ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் AB. ஸோ இதோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 2. எனி நான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டோடைய ஆர்டர் வந்து ஆல்வேஸ் 2. ஸோ எவ்ரி நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் ஆஸ் ஆர்டர்னா நமக்கு 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். In S4, how many 3 cycles are there சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கே சைக்கிள்ஸ் இன் எஸ்என் ஃபார்முலா பார்த்துக்கணும். நம்பர் ஆஃப் கே சைக்கிள் இன் எஸ்என், இது போல் குட்டி குட்டி ஃபார்முலா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ இது மிஸ் பண்ணாமல் இந்த புக்லெட்ஸ்லாம் இந்த எம்சிக்யூஸ்லாம் கலெக்ட் பண்ணி படிங்க. இது பாருங்கள், இது வந்து ஃபார்முலா பாக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இது வந்து ஃபார்முலா புக்லெட்டே 10 சாப்டருக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் தனியாகவே நான் போட்டேன். ஃபார்முலாஸ் எதுவுமே நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகே, the number of k cycles in Sn பார்த்தீங்கன்னா n factorial by n minus k factorial into k. ஓகே, ஸோ n பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து S4, n வந்து 4, k வந்து 3. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு என்ன வரும், ஜஸ்ட் 4 factorial divided by 4 minus 3 factorial into 3. ஓகே, ஸோ இது 1ன்னு வந்து நிற்கும். அப்போ 4 factorial divided by 3ன்னு வரும். 24 divided by 3, 8 24, அப்போ 8 எலமெண்ட்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Let G be a group and A is an element of G of order n சொல்லிட்டாங்க. Then A power k equal to A power m, then which of the following is true சொல்லி கேட்குறாங்க. இது கரெக்டாக, இது ஏவும் சியும் ட்ரூ தான். ஆக்சுவலாக இப்போ A is an element of Gன்றதால எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் அதனுடைய பவர் வந்து இன்வெர்ஸ் எலமெண்ட்டுக்கு கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? அப்போ A power k மைனஸ் m வந்து கான்கரண்ட் டு E மாடு சம் ஏதோ என்னன்னு வரப்போகுது. கரெக்டுங்களா? இப்போ இதனுடைய ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் A வந்து n. இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து கே மைனஸ் எம். ஓகேங்களா? இது ஆர்டர் ஆஃப் என்னன்றது லீஸ்ட் பாசிட்டிவ் இருக்கிறதுல லீஸ்ட் பாசிட்டிவ்ன்றதால, ஸோ இது லீஸ்ட் பாசிட்டிவ் எலமெண்ட்ன்றதால நல்லா கவனிச்சிக்கணும். இந்த எலமெண்ட் வந்து இதை விட சின்னது, ஆனால் இதனுடைய ஆர்டர் அதை டிவைட் பண்ணும். அப்போ n should divides k minus m. அப்போ k minus n is concurrent to 0 mod n. கரெக்டுங்களா? அப்போ k is concurrent to m mod n. இதுதான் கரெக்ட். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இதோ இது சொல்லிடுறேனே, இந்த ஐடியா தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் லீஸ்ட் பாசிட்டிவ் இருக்கிறதுல லீஸ்ட் பாசிட்டிவ் ஆர்டர்.
then there exists some k such that a power k equal to ஐடென்டிட்டி வருது அப்படின்னா 5 should divides k1. 5 வந்து k வை டிவைட் பண்ணும். அப்போ a power k equal to a power m னா a power k minus m concurrent to 1 mod some n ஃபார்மேட்ல வரும். அப்படி இல்லைனா k minus n concurrent to 0 mod n. கரெக்ட்டுங்களா? இப்போ k is concurrent to m mod n, which means n divides k minus m னு. ஓகே, ஸோ இதுதாங்க இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் ஆர்டரில் ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னா வேற எதுனா அதே சேம் ஐடென்டிட்டி ஆர்டராக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ஆர்டர் வந்து இந்த எலமெண்ட் ஆர்டரை டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ட்ரூ தான், ஏஎன்சிஆர் ட்ரூ. இது ரெண்டு சேம் நோட்டேஷன் தான். n divides k minus m, k concurrent to m mod n, ரெண்டுமே சேம் தான். ஓகே, அடுத்து which of the following is not cyclic? ஸோ கெலைன் ஃபோர் குரூப் வந்து நாட் சைக்ளிக், ஏன்னா இது ஒரு அப்ளியன் குரூப். மற்றது எல்லாமே சைக்ளிக் தான். ZN எல்லாமே உங்களுக்கு என்னது சைக்ளிக் குரூப்ஸ். அடுத்து பாருங்க, in a group G, order of PQ where P less than Q, P does not divides Q minus 1 இருக்கு. which of the following statement is true னு சொல்லி கேட்குறாங்க. P does not divides Q minus 1 இருந்து order of G வந்து PQ, ஸோ P less than Q ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து ஆல்வேஸ் சைக்ளிக்காக இருக்கும். does not divides. சப்போஸ் டிவைட்ஸ் இருந்தால் மேபி சம் அப்ளியன் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகலாம். அடுத்து பாருங்க, ஆல்வேஸ் சைக்ளிக்ன்றது தான் ட்ரூ, ஆல்வேஸ் அப்ளியன்றது ஃபால்ஸ். அடுத்து பாருங்க, the center of a diagonal group dn. ஸோ diagonal குரூப்ல சென்டரில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ரெண்டு எலமெண்ட்ஸ் ஈவன் கேஸில், ஆட் கேஸில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ diagonal பொறுத்தளவுக்கு ஆட் கேஸில் ஒரு எலமெண்ட்டாகவும் ஈவன் கேஸில் ரெண்டு எலமெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு. அடுத்து பார்ப்போம், how many elements of order 3 are there in S3? S3ல 3 ஆர்டர் எலமெண்ட் எவ்வளோ இருக்குன்னா மேக்ஸிமம் 2 எலமெண்ட் தான் இருக்கும். ஏன்னா S3யோட சைக்கிளிக் நோட்டேஷன் வந்து 1+1+1 எழுதிக்கலாம், 2+1 எழுதிக்கலாம், அப்புறம் 1+1+1 எழுதிக்கலாம். ஓகே, சாரி 3 எழுதிக்கலாம், இது வந்து 3 எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ 3 சைக்கிள்ஸோட நோட்டேஷன்ஸ் பார்க்கணும். நம்பர் ஆஃப் 3 ஆர்டர் எலமெண்ட்ஸ், ஆர்டர் 3 இருக்கிற எவ்வளோ எலமெண்ட் வந்து S3ல இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ 3 ஃபேக்டோரியல் லோடட் பை 3 minus 3 ஃபேக்டோரியல் இன்டூ 3ன்னு வந்து நிற்கும். 3 minus 3னா 0 ஃபேக்டோரியல் இல்லைங்களா? 0 ஃபேக்டோரியல் 1, 3 ஃபேக்டோரியல் பை 3னா 6/3, 6/3னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது 2 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து H is a normal subgroup of H is a subgroup of index 2 in GR இருக்குன்னா H ஆல்வேஸ் நாவா இருக்கும், ஒரு நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். ஒரு சப்குரூப்போட இண்டெக்ஸ் வந்து 2ஆக இருக்கு அப்படின்னா அந்த குரூப் வந்து ஒரு நார்மல் சப்குரூப், அவ்வளோதாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 250 வீடியோ வந்து நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. MCQs வாங்கி படிங்க. PGTRB மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் MCQs ஃபுல் செட் ரெடிமேட் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். 15,000 கொஷின் வந்து உங்களுக்கு வந்து MCQs வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பல்காக உங்களுக்கு கொரியர் வரும். ஸோ இதுவுமே நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்குறது தான் வாங்கிக்கலாம், இல்லை ஃபுல் செட்டில் கூட கம்பைன் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.